channel. This video is sponsored by Buymoto mobile app. இது வந்து ஒரு grocery e-shopping mobile application. Google Play Storeல available இருக்கு. Link descriptionல இருக்க, வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு grocery related ஆன்லைன் ஷாப்பிங் வித் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இதில் grocery ப்ராடக்ட்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. குவாலிட்டி அண்ட் பேக்கேஜிங் கூட இருக்கு. ஸோ நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார்ம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோர் டேஸ் ஆஃப் HTML பேசிக்ஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்துட்டு, அப்போ ஃபிஃப்த் ஒன்னா ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், பேசிக்காக HTML டேக் என்னென்ன இருக்குது அண்ட் அதோட யூசஸ் என்ன, எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, VS கோட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா பார்த்தோம். டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஹெட்டிங் டேக், பேராகிராஃப் டேக், இந்த மாதிரி டேக்ஸஸ் எல்லாம் பேசிக்கான டேக் பார்த்துட்டு டேக் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இமேஜ் டேக் பார்த்தோம். ஆடியோ அண்ட் வீடியோ டேக் என்ன பார்க்கலாம். அண்ட் இதை டார்கெட்டில் பிளாக் செல்ஃபும் சொல்லலை. லிஸ்ட் வந்து ஆர்டர்ட் அன்ஆர்டர்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் மூணுமே பார்த்துட்டோம். டேபிளும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம ஃபார்ம்ஸ் பார்க்க போகிறோம். இது 5th டே. இதை நம்ம பேசிக்காக இவ்வளோ நாள் வந்து பார்த்தது. அண்ட் இந்த வீடியோ அப்படிங்கும்போது இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ணோம், வீடியோக்கு என்னென்னா வீடியோ டேக்கே தான், அதே நேம் வச்சா ஒரு வீடியோ டேக். அண்ட் அது எவ்வளோ வித் இருக்கணும், கண்ட்ரோல்ஸ் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறது, ஆட்டோ பிளேவா, ஆமாம் ஆட்டோ பிளே. நெக்ஸ்ட்டு சோர்ஸில் வந்து நான் வந்து என்னோட ஃபைல் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவே கொடுத்துருக்கேன். அதனால சோர்ஸில் வந்து அந்த ஃபைல் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நான் இதில் காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டரில் காப்பி பண்ணி அதை டேரெக்டாக இங்கே பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். டைப் வந்து எனக்கு வீடியோ MP4. நெக்ஸ்ட்டு இது ஒரு சப்போஸ் அது வந்து தப்பாக இருந்துச்சுன்னா இது காமிக்கிறதுக்காக. இதுதான் நான் வந்து ஆட் பண்ணக்கூடிய வீடியோ லிங்க். யூடியூப் சேனல். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ங்களா 103. இது வந்து என்னோட சிஸ்டம்ல இருக்கக்கூடிய வீடியோ, டவுன்லோட் பண்ண வீடியோவோ இல்லாட்டி அதை வந்து நான் இந்த ஃபோல்டரில் காப்பி பண்ணி வச்சுட்டு அதோட பாத் மட்டும் கொடுத்தா போதும். எப்படி இமேஜுக்கு நம்ம கொடுத்தோமோ அதே மாதிரி இமேஜ் என்ன பண்ணோம்னா இதே மாதிரி ஏதோ லிங்க் வேணா டேக்குள்ளே போட்டுருவோம். அந்த டார்கெட்னு சொன்னேன்ல, இதுதான் இது நான் சொல்கிறேன். இதை சோர்ஸ்குள்ளே போட்டு டைப் பண்ணனா வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த வீடியோ என்ன வீடியோவோ அது இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இமேஜில் டார்கெட் வந்து பிளாங்க் கொடுத்துருக்கல, அந்த இதை தொடும்போது நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறது தான், இந்த லிங்கை தொடும்போது நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போடுறது தான் டார்கெட் பிளாங்கா செல்ஃபா அப்படின்ட்டு. இங்கே இருக்கு கிளிக் ஹியர்னு அப்படின்னா தனி பேஜாக வருது பார்த்தீங்களா, அதுதான் டார்கெட் பிளாங்க். கிளிக் பண்ணுன்னு நெக்ஸ்ட் பேஜ், அதாவது நெக்ஸ்ட் டேபுக்கு போகிறதா வந்து டார்கெட் பிளாங்க் அப்படி சொல்லுவாங்க. இப்போ செல்ஃப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, பேரண்ட், செல்ஃப், டாப், இந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கிளிக்னா அதே டேபுக்குள்ளே தான் வந்து அது லோட் ஆகி வருது, தனியாக ஒரு டேப்பில் வரலாம். அதுதான் டார்கெட் செல்ஃப் அண்ட் பிளாங்க்குக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். பேரண்ட் அது எல்லாமே இல்லை, பிளாங்க்கும் செல்ஃபும் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்மளோட பிசியில் இருக்கக்கூடிய கொடுத்து. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல் இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஏதோ யூடியூப்பில் போயிட்டு ஷேர் கிளிக் பண்ணிவிட்டு எம்பெடட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வந்துடும். இப்போ அந்த மாதிரி தான் அது கொடுத்துருப்பேன். ஷேர் எம்பெடட் கொடுத்துருக்கேன். அப்போ நான் இங்கே இருக்க வரக்கூடிய ஐஃப்ரேம் எல்லாத்தையுமே நான் காப்பி பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் லைனில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் வந்துருச்சு பார்த்தீங்களா ஒரு வீடியோ. இதை நான் கிளிக் பண்ணேன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ரன் ஆகும் வித் ஆடியோவோட. இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நீங்கள் இது ஆட்டோ பிளே, அதாவது ஸ்க்ரீன் வந்தோடனே ஆட்டோவாக அதே ரன் ஆகிற மாதிரி, வாய்ஸ் மியூட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி எல்லா செட்டிங்ஸும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம வீடியோலே பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இமேஜ் இருந்துச்சு அதை கிளிக் பண்ணால் செல்ஃப் அதே பேஜில் வந்து லோட் ஆகணுமா இல்லை நெக்ஸ்ட் பேஜில் லோட் ஆகுமா அப்படின்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் நம்ம பேசிக்காக பார்த்தது. ஒரு
பேசிக்ஸ் அந்த லிஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்தது. நெக்ஸ்ட் டேபிள்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம ஃபார்ம் பார்க்க போறோம். ஃபார்ம்ஸோட பேசிக்கா இருக்கக்கூடியதெல்லாம் பார்க்க போறோம். ஃபார்முக்கு எப்போ போல அதே மாதிரி ஃபார்ம் டேக் தான் வரும். HTML ஹெட் அண்ட் டைட்டில். நெக்ஸ்ட் H2 டேக்ல யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னா என்னன்னா இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்றது. இப்போ நாம வந்து யூசர் டீடைல்ஸ் வந்து அந்த இன்புட் ஃபீல்டு இந்த மாதிரி எம்டி ஃபீல்ட்ல கொடுக்குறாங்க அப்படின்னா அது சப்மிட் ஆகி ஆப்போசிட் பர்சன்ஸ்க்கு அந்த சர்வர்ல போய் அதுக்கப்புறம் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சப்மிட் ஆகுதுல, அந்த கூகுள் ஃபார்ம்லாம் பண்றோம்ல அந்த மாதிரி தான் வந்து ஃபார்ம். இது யூசர்ஸோட இன்புட்டை நம்ம கெட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றதா இது. நெக்ஸ்ட் அதுக்கான கோட் தான் இது. இன்னைக்கு வந்து பேசிக்கா என்னென்ன டாக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணணும், என்ன யூஸ் ஆகுது மட்டும் பார்த்து நெக்ஸ்ட் கோட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து வெப் ப்ரௌசர்ஸ் டு சர்வர்ஸ்க்கு மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணணும். அண்ட் அதில் மெத்தட் அண்ட் ஆக்ஷன் 2 டைப் இருக்கு. ஆக்ஷன் அப்படின்னா ஒரு ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணனே அது நெக்ஸ்ட் எங்க போகணும், நெக்ஸ்ட் பேஜ் போகணுமா அப்படின்ட்டு URL ஸ்பெசிஃபை பண்றது ஆக்ஷன். நெக்ஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறதுல போஸ்ட் அண்ட் கெட் மெத்தட் அப்படின்னு 2 இருக்கு. போஸ்ட் அண்ட் கெட் மெத்தட். இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் சென்ட் ஆகுது வித் பாடி மட்டும் சென்ட் ஆகுது. இது URL-ம் சேர்ந்து சென்ட் ஆகுறதா கெட் மெத்தட். இப்போ வந்து டேட்டா இன்விசிபிளா இருக்கும் அண்ட் செக்யூர்டா இருக்கும். இதுல டேட்டா விசிபிளா இருக்கும் பட் செக்யூர்டு கம்மியா தான் இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி பேக் எண்ட்ல தான் யூஸ் ஆகும் போஸ்ட் அண்ட் கெட் மெத்தட். அப்போ நம்ம பிரீஃபா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து லேபிள் அண்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்கு. இந்த ஃபார்ம்ஸ்லயே மோஸ்ட்லி நம்ம லேபிள் டெக்ஸ்ட் ஃபீல்ட் தான் யூஸ் பண்ணுவோம். லேபிள் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அந்த மாதிரி கொடுக்கறது தான் லேபிள். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபீல்ட் அப்படிங்கிறது அந்த இன்புட் யூசர்ஸ் கிட்ட இருந்து இன்புட் வாங்குவோம் பாத்தீங்களா, இங்க மதுன்னு வாங்கியிருக்காங்களா, அதுதான் டெக்ஸ்ட் ஃபீல்ட்னு சொல்லுவாங்க. ஃபார்மேட் எப்படின்னா இன்புட் டேக்ல டைப் வந்து எனக்கு டெக்ஸ்ட்ல இருக்கணும், அதோட சைஸோ இல்ல நேம். வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு உனக்கு நம்பர்ஸா வேணுமா, இன்புட் நேமா வேணுமா, அதாவது டெக்ஸ்டா வேணுமா, அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துக்கலாம். அதுதான் வந்து டைப் வந்து டெக்ஸ்ட். அதுவே வேல்யூ அப்படின்னா இங்க உள்ள அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள நேம் அப்படின்னு எழுதி இருக்கும்ல, இங்க டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள நேம் அப்படின்னு எழுதி இருக்கிறதா வேல்யூ. நெக்ஸ்ட் பட்டன்னா அதை கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் சப்மிட்டட் அப்படிங்கிற மாதிரி அலாட் மெசேஜ் எல்லாம் வரணும்ல, அந்த மாதிரி ஒரு பட்டனுங்கிற அதை கிளிக் பண்ணக்கூடியது தான் வந்து பட்டன். சப்மிட் பட்டன் அப்படின்னு சொல்றாங்களா, அதுவும் அது ஒரு டைப் ஆஃப் பட்டன் தான். அதுக்கான இன்புட் டைப் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் மாதிரி வந்துடும். ரீசெட் பட்டன்னா நீங்க ஆல்ரெடி கொடுத்தக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிளியரா இருக்குதா, அது டைப் ரீசெட்ல கொடுத்தா போதும். டைப் ரீசெட், டைப் சப்மிட் இந்த மாதிரி கொடுத்தாலே போதும். டைப் டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட்ல இருக்கும், டைப் நம்பர்ஸ் வந்து நம்பர்ஸ்ல இருக்கும், பட்டன்னா பட்டன் ஃபார்மேட்ல இருக்கும். அந்த மாதிரி டைப்ல தான் நம்ம சேஞ்ச் பண்ண தவிர இன்புட் டேக் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது டைப் பாஸ்வேர்டு கொடுத்தா இந்த மாதிரி இன்விசிபிளா டாட்டா இருக்கலாம், பாஸ்வேர்ட் நீங்க லாகின் பண்ணும்போது கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ரேடியோ பட்டன் அப்படிங்கிறது இப்போ உங்களோட ஜெண்டர் இருக்கு அப்படின்னா அது மேலா ஃபீமேலா அப்படின்ட்டு வந்து அது 2ல ஏதோ ஒன்று தானே கிளிக் பண்ண முடியும், அதுக்கு தான் ரேடியோ பட்டன் நம்ம யூஸ் பண்ணுவோம். செக் பாக்ஸ்னா மோர் தென் 1 வேல்யூ கிளிக் பண்றது தான் செக் பாக்ஸ். அதுவும் டைப் இஸ் ஈக்குவல் டு செக் பாக்ஸ் அதே மாதிரி தான் கொடுக்கணும். காம்போ பாக்ஸ் அப்படிங்கிறது மோர் தென் 1 ஆப்ஷன்ஸ் இருக்கிறது தான் காம்போ பாக்ஸ். அதில் மல்டிபிள் வேல்யூஸஸ் இருக்கும், அதில் ஒரு வேல்யூ செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் லிஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுவும் நிறைய லிஸ்ட் நிறைய வேல்யூஸஸ் இருக்கும், அதுல இருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது உங்களோட அட்ரஸ், உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்லாம் நீங்க டைப் பண்ணும்போது நிறைய கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஸ்பேசஸ் போயிட்டே இருக்கும், அதான் டெக்ஸ்ட் ஏரியா. இதுல நீங்க காலம் எவ்வளோ ரோ எவ்வளோ அப்படின்னு கூட ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு HTML பொறுத்த வரைக்கும், நீங்க யூஸ் பண்றதை பொறுத்தது அது. நெக்ஸ்ட் இது பேசிக்கான ஒரு ப்ரோக்ராம் நாமளும் பார்ப்போம். இது அவுட்புட். இப்போ ஸ்டூடெண்டோட நம்பர்னா இங்க இன்புட் டைப் வந்து நம்பர்ல இருக்கும், நேம்னா நேம் வந்து டெக்ஸ்ட்ல இருக்கும், டைப் ஜெண்டர் இது 2ல ஏதோ ஒன்று தான் கிளிக் பண்ண முடியும். பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், உனக்கு டாட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பிரான்ச் அப்படிங்கிறது நீங்க செலக்ட் பண்ணி அதுல ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறது. ஹாபிஸ்ல இது செக் பாக்ஸ் மோர் தென் 1க்கு நம்ம டிக் பண்றது. அட்ரஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து எழுதுறது. சப்மிட்னா சப்மிட் ஆகும், ரீசெட்னா இது எல்லாமே டெலீட் ஆயிரும் நீங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே. அதே மாதிரி லாகின் அண்ட் பாஸ்வேர்டுக்கு இருக்கக்கூடியது. லாகின்னா உங்களோட ஐடியோ இல்லை நேமோ போட்டு யூசர் நேம் போட்டு லாகின் பண்றது. பாஸ்வேர்டு அப்படின்னா டாட் வர்றது தான். இதுதான் வந்து பேசிக்கா ஃபார்ம்ஸஸ் ஆனது. நெக்ஸ்ட் அந்த ஃபார்மோட அவுட்புட் நாம எடுத்து போடக்கூடிய கோடோட அவுட்புட் வந்து இப்படிதான் இருக்கும். ஹெட்டிங்கு,
அதுக்கப்புறம் நேம், ஃபுல் நேம்னா நம்மளோட நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இமெயில் ஐடினா @gmail.comல வரணும், அந்த மாதிரி இமெயில் ஐடி. இது டேட் ஆஃப் பர்த்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் எவ்வளவோ அது கொடுத்துட்டு, சப்போஸ் நீங்க 2010 டிசம்பர் 9 அப்படின்னா அதை கொடுத்துடணும். மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டுல ஏதோ ஒன்று தான் கிளிக் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இது ஏதோ ஒரு ஆப்ஷன்னா அது இங்க நிறைய காம்போ ஆஃபர் இருக்கு, இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அபவுட் சம்திங் அந்த மாதிரினா ஏதோ சொல்லிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னேன்ல, நெக்ஸ்ட் பேஜுக்கு போறது. ஆக்ஷன் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். நான் வந்து நம்ம கிட்ட இருக்க பேஜே நான் லிங்க் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால தான் அந்த பேஜுக்கு போயிடுது. ரீசெட் கொடுத்தா எல்லாமே டெலீட் ஆயிரும், கிளியர் ஆயிரும். இதுதான் வந்து ஃபார்மோட ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் அதை சர்வர்ல போய் அதை சேவ் ஆகி நெக்ஸ்ட் அதை வந்து யூசர் வந்து யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்க கூகுள் ஃபார்ம்னா உங்களோட ஸ்டாஃபுக்கு வேணா உங்களோட டீட்டெயில்ஸ் அவங்க எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த மெத்தட் வந்து கெட் அண்ட் போஸ்ட் மாதிரி பேக் எண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கோட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் டேக்ல ஆக்சுவலா என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா sample.html கொடுத்துருக்கேன். இப்போ என்னோட ஃபோல்டர்ல சேம் ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய கொடுத்ததுனால பிளாக் ஷாஸ் எதுவுமே யூஸ் பண்ண தேவை. இது ஹேஸ் அ ரிலேட்டிவ் பாத். இப்போ நான் அப்சல்யூட் பாத் அப்படின்னா வந்து இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம், ஸ்லாஷ் யூஸ் பண்ணாதான் போட முடியும். நம்ம ஃபோல்டர்லயே இருந்துச்சுன்னா நம்ம டேரக்டா நேம் மட்டும் கொடுத்துக்கலாம். மெத்தட் கெட் ஆர் போஸ்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபீல்ட் செட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஹோல் பர்சனல் டேட்டாக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா அவுட்டர்ல, அதுதான் ஃபீல்ட் செட். அந்த பர்சனல் டேட்டா ஃபுல்லாமே வந்து அந்த பாக்ஸ்குள்ள தான் இருக்கணும். அதுல லெஜெண்ட் அப்படிங்கிறது அந்த பர்சனல் டேட்டா அதோட ஹெட்டிங், அந்த ஃபீல்ட் செட்டோட ஹெட்டிங் இந்த மாதிரி கொடுக்கறது தான் வந்து அந்த லெஜெண்ட் அண்ட் ஃபீல்ட் செட். லேபிள் அண்ட் இன்புட் நம்ம பார்த்த மாதிரி, லேபிள் அப்படிங்கிறது அந்த ஃபுல் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஃபார் நேமுக்கு. இதெல்லாம் நம்ம வந்து அப்புறமா பார்த்துக்கலாம், இல்லைன்னா கூட ஓகே தான். லேபிள்ங்கிறது ஃபுல் நேம், இது டைப் வந்து எனக்கு டெக்ஸ்டா இருக்கணும். அண்ட் நேம் அப்படிங்கிறது அதோட டைப் வந்து டெக்ஸ்டா இருக்கும், டெக்ஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுல என்னன்னா இந்த ஐடி நேம் எல்லாமே நம்ம வந்து ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இது வந்து கன்ஃபார்மா ரெக்வயர்டு அப்படின்னா நான் சப்மிட் கொடுக்கும்போது அந்த ஃபார்மை நான் வந்து ஃபில் பண்ணலாம், அந்த இன்புட் பாக்ஸ் தான் ஃபில் பண்ணலாம். ப்ளீஸ் ஃபில் த இன்புட் பாக்ஸ் அப்படின்னு வரும், அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் லேபிள்ல இமெயில்னா gmail.comல தான் கொடுக்கணும். வேற ஏதாவது கொடுத்தா நம்மளுக்கு அது சப்மிட் ஆகாது. gmail.com அந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் கொடுக்கும். எல்லாமே எனக்கு ரெக்வயர்ட்ல தான் இருக்கும். டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது டைப் டேட் அப்படின்னு கொடுத்தனா அந்த டேட் ஆஃப் பர்த் மாதிரி வந்துடும். ஜெண்டர் அப்படிங்கும்போது ஜெண்டர் டைப் வந்து ரேடியோ அப்படின்னு கொடுக்கணும். ஜெண்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல வேல்யூ நான் மேல் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அதனாலதான் இங்க வேல்யூ மேல் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நான் வேல்யூ ஃபீமேல் கொடுத்துருக்கேன். ஆனா இதுல என்னன்னா டைப் வந்து ரேடியோன்னு ரெண்டுத்துக்கே கொடுத்துட்டு நேம் வந்து ஒரே மாதிரி கொடுத்தாதான் ரெண்டுல ஏதோ ஒன்று கிளிக் பண்ண முடியும், இல்லைன்னா வந்து ரெண்டுமே கிளிக் ஆயிரும். இதுவும் கிளிக் ஆகும், இதுவும் கிளிக் ஆகும். அதுக்கு தான் நம்ம நேம் வந்து ஒரே மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ நேம் வந்து இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப என்ன அர்த்தம்னா இந்த ஹோல் இதுவுமே ஒரே இதுக்குள்ளதான் இருக்கு, ஒரே கிளாஸ்க்குள்ளதான் இருக்கு. ஸோ ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் கிளிக் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றது அந்த நேம் ஒரே மாதிரி கொடுக்குறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேடியோல, டைப் ரேடியோல. ஃபீல்ட் செட் முடிஞ்சா நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட் செட்ல லெஜெண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுல லேபிள்ல இப்போ காம்போ பாக்ஸ் செலக்ட் கண்ட்ரி அப்படிங்கிறதுல நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் அப்படிங்கிற ஒரு டேக்ல ஆப்ஷன்ஸ், இதுவும் அப்படிதான் செலக்ட் அப்படிங்கிற டேக்ல நம்ம ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செலக்ட் ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்தியா USA உள்ள கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு செலக்ட் டேக் பிளஸ் ஆப்ஷன் டேக் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த ஏரோ மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுல நம்ம ஏதோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த செலக்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் லிஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும், அதுதான் லிஸ்ட் பாக்ஸ். அதுக்கு நம்ம என்ன, அதுவும் செலக்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா மல்டிபிள் சைஸ் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து நீங்க கிளிக் பண்ணி போயிட்டு இருக்கும். ஆனா இதுல வந்து ஒரே ஃபிக்ஸ்டு பாக்ஸ்ல நீங்க எல்லா இன்புட்டும் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து மல்டிபிள் சைஸ் 15 சப்போஸ் கொடுக்குறேன் அப்படின்னா
இந்த பாக்ஸ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாக்ஸ்ல நம்ம எல்லா இன்புட்டும் டேரக்டா பார்த்துக்கிறதா இந்த லிஸ்ட் பாக்ஸ். நெக்ஸ்ட் மோஸ்ட்லி இந்த ட்ராப் டவுன் பாக்ஸ் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது அதுவும் டெக்ஸ்ட் ஏரியா டேக்ல இது ரோ வந்து எனக்கு 5 இருக்கணும், காலம் ஒன் லென்த் 40 இருக்கணும் அப்படின்னா அது வரைக்கும் தான் இது பண்ண முடியும். பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறது என்னன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள நீங்க என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அது. இது வந்து நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணி அது டெலீட் ஆயிரும். நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா அது வந்துடும். இதான் பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறதோட இதுல எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட் பட்டன் டைப் சொன்னல, பட்டன் வந்து சப்மிட்டா இல்ல ரீசெட்டான்ட்டு. ஸோ டைப் பட்டன், டைப் சப்மிட், டைம் ரீசெட் அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து பட்டன் ஃபார்மேட்ல வந்துடும். நீங்க அது கலர்லாம் கொடுத்து பேடிங்லாம் கொடுத்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆயிரும். ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட் அந்த மாதிரி ரெக்வயர்ட் இருக்கிறனால வரும். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு வந்து இங்கேயே கொடுக்குறேன். லேபிள் பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் அது இன்புட் சொல்லிட்டு டைப் என்ன சொல்லுவோம், நிறைய வருது பார்த்தீங்களா, டேட் அண்ட் டைம், டேட், லோக்கல், ஹிடன், ஃபைலு. ஃபைல் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபைல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக்னால நான் இப்படி கொடுத்துட்றேன். இப்போ பாஸ்வேர்டு அப்படின்னா பாஸ்வேர்டு வந்துருக்கு இல்லையா, இப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்களா டாட் டாட் டாட்டாக தான் இருக்கு. ஸோ எதுவுமே விசிபிள் ஆகலை. இதுதான் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் என்னது, பிரேக் டேக் கொடுத்தா அது நெக்ஸ்ட் லைன்ல போயிடும். ஓகே, அதுக்கப்புறம் இங்க நான் வேல்யூ கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதுல டைப் டெக்ஸ்ட் ரெக்வயர்ட் இருக்கா, இதுல நான் பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்றேன். என்டர் யுவர் நேம் அண்ட் வேல்யூ வந்து என்டர் யுவர் நேமா, பார்த்தீங்களா என்டர் யுவர் நேம் இருக்கு. நான் ஏதோ டைப் பண்ணா அது போயிடும். இதுவே நான் வேல்யூ இங்க கொடுக்குறேன், இமெயில வந்து வேல்யூ கொடுக்குறேன் gmail.com அப்படின்னா அந்த இடத்துல டார்க்கா இருக்கும். அதுதான் இது வந்து பிளேஸ் ஹோல்டர் வந்து லைட்டா இருக்கும், இது வந்து டார்க்கா இருக்கும். இதை நீங்க வந்து டைப் பண்ணலாம் டெலிட் பண்ண முடியாது, டெலிட் பண்ணிட்டு டைப் பண்றது. இதுதான் பேசிக்கா ஃபார்ம்ஸ்ல இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் ஃபார்ம் வாலிடேஷன் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இவ்வளவுதான் இன்னைக்கு.